எனக்கு நல்லா தெரியும் என் புருஷனை நீ சந்திக்க விடாம பண்ணுவேன்னு. ஆனா இன்னைக்கு அது முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல ஆலியா. உன்னால தடுக்க முடியாது. கொஞ்சம் நில்லு. நான் என் புருஷனை பார்க்க போறேன் ஆலியா. உன்னால என்ன தடுக்க முடியாது. புருஷனை நீ மறந்துட. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. இல்ல, இன்னைக்கு அவரை நான் சந்திக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் கண்டிப்பா அவரை பார்த்துட்டு தான் போவேன். யாரும் தடுக்காதீங்க. நான் சொல்றேன்ல நீ போக கூடாதுன்னு. இங்க இருந்து முதல்ல வெளியே போ. என்னங்க, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆனா இவங்க யாரும் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. வெளியே போ. பிரக்யா, I'm sorry ஆலியா. I'm so sorry. ஆலியா, நான் இங்க வந்து கத்துனது, கோவப்பட்டது, இதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ் என்ன உள்ள விட. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உன் கால்ல கூட விழுந்து கேக்குறேன். ப்ளீஸ் என்ன உள்ள விட. நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவரை பார்க்க விட ஆலியா. ப்ளீஸ் ஆலியா. கையெடுத்து கும்புறனாலதான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம இருக்கேன். ஆனா அண்ணனை சந்திக்க உன்னை விட மாட்டேன். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சந்திக்க விட. ப்ளீஸ் அவரை ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கூட அவரை பார்க்க விட மாட்டேன். இங்க இருந்து போ. போ சொல்றேன்ல. என்னங்க என்னங்க ஆலியா, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு சொல்லு. என்னாச்சு அவருக்கு? நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு ஆனந்த், நான் என்ன சொன்னேன்னா அது வரைக்குமே உனக்கு போதுமானது. ஆலியா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தடவை அவரை சந்திக்க விட ஆலியா. நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் ஆலியா. ப்ளீஸ் ஆலியா, கதவை தர. தயவு செஞ்சு ஒரு தடவை கதவை தர. ப்ளீஸ் ஆலியா. ரியா, 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 நீ ரொம்ப டயர்டா? குடிச்சிருக்கியா? எஸ், நான் குடிச்சிருக்கேன். அத்த உங்களுக்கு எம்எல்ஏ அக்கறை இருக்கல. ஆனா கடவுளுக்கு அக்கறை இல்ல. எனக்கு கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல. நான் இன்னும் நிறைய குடிக்க போறேன். விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு போய் ட்ரிங்க் கொண்டு வாங்க அத்தா. கெட் மீ ட்ரிங்க். ரியா, ரியா என்னோட செல்லம், எனக்கு ட்ரிங்க் வேணும். நீ எதை ஆசைப்பட்டாலும் நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். ஆனா இதை மட்டும் என்னால கொடுக்க முடியாது. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஐ அம் ஹெல்ப்லெஸ். அது எனக்கு இப்போ ஒரு ட்ரிங்க் வேணும் அத்த. மித்தாலி அண்ணி, ரியாவை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். ரியா, வா வா வா, நம்ம போலாம். வா, பாத்து மெதுவா மெதுவா எழுந்துற. இங்க வாங்க, வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க, வா, பொறுமையா வா. இந்த டைம்ல யாரா இருக்கும்? இருங்க, நான் போய் பாக்குறேன். இரு. கதவை நீங்க முதல்ல மூடுங்க. வாக்குவாதம் பண்ண விருப்பமே இல்ல. நீங்க கதவை சாத்திட்டா எனக்கான வழியை உங்களால அடைச்சிட முடியாது. இன்னைக்கு என் புருஷனை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏதாவது மிருகம் வீட்டுக்குள்ள வந்துட்டா அதை அடிச்சு துரத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகம் அந்த வீட்டு பக்கமே வராது. ஆனா நீ, மிருகத்துக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆலியா. மிருகங்க பேச முடியாம எதுவும் செய்ய முடியாம இருக்கும். ஆனா என்னால பேசவும் முடியும், எதையும் சாதிக்கவும் முடியும். அதனால என் புருஷனை சந்திக்கிறத உன்னால தடுக்கவே முடியாது. நான் தடுப்பேன்.
வெளியில போ. அபிஷேக் பிரேம் மெஹராவோட வீடு இதுதானா? இது அபிஷேக் பிரேம் மெஹராவோட வீடுதான். சொல்லுங்க. இவங்க என்ஜிஓல இருந்து வந்திருக்காங்க. இவங்கள நான் தான் இங்க வர சொன்னேன். உன்னோட லிமிட் எதனா உனக்கு காட்டணும் இல்லையா? நீ தொடர்ந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க ஆலியா. அதனால இவங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. நான் தான் உங்களை வர சொன்னேன். எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுதா? சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இவங்க தான் ஆலியா மேரா. என்னோட புருஷன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னை என் புருஷனை சந்திக்க விடாம தடுக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. இவங்களோட புருஷனை சந்திக்க இவங்களுக்கு லீகலா ரைட்ஸ் இருக்கு. நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி உங்களால இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடியும்? மேடம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். உங்க புருஷனை சந்திக்கிறத யாரு தடுக்கிறாங்கன்னு நாங்களும் பாக்குறோம். இங்க பாருங்க, இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். யாரும் தலையிடாதீங்க. ஒரு பொண்ணுக்கு வர பிரச்சனை எல்லாமே ஃபேமிலி சேர்ந்ததா தான் இருக்கும். எல்லா பிரச்சனையிலயும் ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணுக்கு விரோதியா இருந்திருக்கா. இங்க பாருங்க, உங்கள மாதிரி ஆளுங்களால தான் எங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி மாற வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை உங்க புருஷன் உங்களை சந்திக்க விடாம பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க எந்த மேட்டரை எதோட லிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நான் இவளை என் அண்ணனை சந்திக்க விடவே மாட்டேன். இப்ப நீங்க பண்றீங்க பாத்தீங்களா? இது முழுக்க முழுக்க இல்லீகல், தெரிஞ்சுக்கோங்க. என்ன லீகல்ங்கறத சாட்சி ஆதாரத்தோட நான் உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கிறேன். சரியா? என்ன சொல்ல வரீங்க? அதாவது இவ என் அண்ணனோட பொண்டாட்டி இல்ல. ஆலியா உளறுத நிப்பாட்ட. நான் அவருக்கு என்னங்கறது இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆனா ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் முறிஞ்சு போச்சு பிரக்யா. இவ போய் சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் உண்மைய கத்தி சொல்ல போறேன். அதுவும் ஆதாரத்தோட உங்ககிட்ட சொல்ல போறேன். இவளை சந்திக்க விருப்பம் இல்லன்னு என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னதை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேப்பர்ல என் சைன் இருக்கிறது உண்மைதான். ஆனா மேம், இந்த ஆலியா என்கிட்ட போய் சொல்லி இந்த சைனை வாங்கிட்டா தானே. பசங்களுக்கு எது சரி எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்குற நீ எப்படி சைன் பண்ணலாம்? நான் எந்த தப்பு பண்ணல. எக்ஸாக்ட்லி, நீ தப்பே எதுவும் பண்ணலதான். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல தெளிவான முடிவெடுத்து தானே நீ சைன் பண்ணிருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் பண்ண. இன்னைக்கு நான் அவரை சந்திக்கிறத உன்னால தடுக்க முடியாது. ஃபைன். அப்ப ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்கு தயாரா இரு பிரக்யா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் எந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேனோ அந்த பிரச்சனையை கண்ணு முன்னாடி நிக்கிது. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிக்கு அவங்க சட்டப்படி உரிமையை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. சட்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. குறைஞ்சபட்சம் இதுவது தெரிஞ்சிருக்கணும். தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அதுவே தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல. போலீஸ் வந்தா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அரெஸ்ட் ஆக விருப்பம் இல்லனா ப்ளீஸ் லீவ். மேம், இவங்க ரொம்ப சரியா தான் சொல்றாங்க. இவங்களே டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அவர் பொண்டாட்டியா இருக்க முடியும்? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா மேம், சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க மேம், இது டிவோர்ஸ் பேப்பர் தான். இதுல நான் தான் சைன் போட்டேன். ஆனா 3 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆச்சு. இங்க பாருங்க மேம், இது டிவோர்ஸ் பேப்பர் தான். இதுல நான் தான் சைன் போட்டேன். ஆனா 3 நாள் முன்னாடி தான் எங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆச்சு. எங்க கல்யாணத்தை இவங்க எல்லாரும் வீடியோ கால்ல மொபைல்ல பார்த்தாங்க. பாட்டி, நீங்க ஏன் பேசாம அமைதியா இருக்கீங்க? அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதாரம் தேவைன்னா நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். அத்தை, நீங்க ஏதாவது கல்யாணத்தை பாத்தீங்களா? ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல. மித்தாலியானி, நீங்களாவது கல்யாணத்தை பாத்தீங்களா? கல்யாணமா? மொபைல்லையா? மொபைல்ல யாரு கல்யாணத்தை பாப்பா? கல்யாணம் மண்டபத்துல தானே நடக்கும். மண்டபத்துக்கு தான் நாங்க போகவே இல்லையே. போய் இவங்கள நீ மட்டும் தான் உண்மையை சொல்லிட்டு இருக்க. நாங்க எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கோமா?
அதுவும் எந்த சாட்சியும் ஆதாரம் இல்லாம நீ உண்மையை சொல்லிட்டு இருக்க, அப்படித்தானே? இப்ப நீங்களே சொல்லுங்க, எங்க கிட்ட விட்னஸ் இருக்கு, சாட்சியும் இருக்கு. இவகிட்ட வார்த்தை மட்டும் தான் இருக்கு, அந்த வார்த்தையை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கேட்டா நாம இங்கிருந்து போறதுதான் நல்லது. ஐ திங்க் அதுதான் சரியா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பண்ற ஆலியா? அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன்னு தானே சொல்றேன். ஒரே ஒரு தடவை அவரை என்ன பார்க்க விட ப்ளீஸ். நாங்களும் உன்னை சந்திக்க விருப்பப்படல, அண்ணனும் உன்னை சந்திக்க விருப்பப்படல. இங்க இருந்து உடனே கிளம்பிட்டேன் வை, ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருவேன். இல்லனா லைஃப் ஃபுல்லா நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம், நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்க கிளம்புறோம். பிராச்சி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன, அந்த மேரா ஹவுஸ்ல ஏன் எல்லாரும் அவ்வளவு ரூடா இருக்காங்க? அப்கோர்ஸ் பல்ஜித் பாட்டியை தவிர எல்லாருக்கும் அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாத்த விட முக்கியமான விஷயம், அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏன் அம்மாவை அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு? கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அவர் தான் அந்த ஃபேமிலியோட ஹெட், அவருக்கு என்ன காரணம் இருக்க போகுது? கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அவரோட காரணத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அம்மா இருக்காங்களே, அங்க இருக்கிறவங்களே அப்பாவை சந்திக்க வைக்கிற மாதிரி பண்ணிருவாங்க. இங்க இருந்து ஒரு முடிவோட போயிருக்காங்க. உனக்கே தெரியும்ல, அம்மா சபதம் எடுத்தா அப்புறம் மொத்த உலகமா அதுக்கு கட்டுப்படும். அது போகட்டும் பிராச்சி, நம்ம சித்தி கூட போயிருக்கணும்னு உனக்கு தோணலையா? இல்ல, அம்மாவை விட அவங்க கிட்ட நம்ம பேசிட முடியுமா? நல்ல வேளை நீ அங்க போகல, இல்லனா நீ அங்க போய் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவ. அப்படின்னா அதான் எங்க வேணாலும் எது வேணாலும் பேசுற பழக்கம் உங்ககிட்ட இருக்குல்ல. அம்மா அப்பா ஒண்ணு சேர்ற நேரத்துல உன்னால அது கெட்டு போயிரும். உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பைத்தியம், அவங்க என் அம்மா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு நம்மள யார் உதவியும் தேவையில்லை. நீ வேணா பாரு, அப்பாவை அவங்க பாக்குறது யாராவது தடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்பாவை கூட்டிட்டு இங்க வந்துருவாங்க. பெட் வச்சுக்கலாமா? இல்ல, எது நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு பெட் கட்டணும்? உன்கிட்ட பெட் கட்டி தோக்க எனக்கு விருப்பம் இல்ல. வெளியே ஸ்மார்ட் தான் நீ. பைத்தியம். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. சாப்பாடும் நான் பண்றேன், பரிமாறுறதும் நானே. நீ நீ எதுக்கு நல்லாவே சமைக்க மாட்டேங்கிற? நான் பண்ண மேம், ஆனா அது ஆனா நல்லா பண்ணலையே. அவன் சாப்பிடல, அவனுக்கு அது பிடிக்கல. இதுக்கான அர்த்தம் இனிமே நான் தான் சமைக்கணும், அப்புறம் அவனுக்கும் நான் தான் ஊட்டி விடணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஆலியா கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நான் பைத்தியக்காரியாவே மாறிடுவேன். எங்க ஊர்ல இருந்து நான் இங்க வந்தது நான் பண்ண பெரிய தப்பு. இதுக்கு பதிலா நான் என்ன அவங்கள பார்த்து பயப்படுறத விட இவங்கள பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உம்முன்னு என்னைய பார்த்துட்டு இருக்காத, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு போ. உன்னால ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண முடியாதா? நீ ஒரு நல்ல மேனேஜர்ங்கிறதுனால நான் உன்ன பூரப் கூட இருக்க சொல்லல. நீ நல்ல மனுஷங்கிறதுனாலதான் அவர் கூட இருக்க வச்சேன். பூரப் ரொம்ப ஷாக்ல இருக்காரு, அவர் கூடயே நீ இரு. அவரை தனியா எங்கேயும் போக விட்டுறது என்ன? பூரப் ஷாக்ல இருக்கானா? ஆனா ஏன்? அப்படி என்ன நடந்ததுன்னு ஆலியா பூரப் கூட தன்னோட மேனேஜரை இருக்க சொல்லிருக்கா. கடவுளே, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, எப்ப பூரபா உன்கிட்ட வந்து பேசுறாரோ அப்ப நான் அவர்கிட்ட பேசுறேன். இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மொத்த பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துருச்சு. எனக்கு உதவி பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. மித்தாலி அண்ணிய டின்னர் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க எங்கன்னே தெரியலையே. கிச்சன்லயே தூங்கிட்டாங்களோ என்னவோ. இங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் உண்மையான பயமே அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு.
வர வர இப்ப என் கண்ணே என்னால நம்ப முடியல. அவரை சந்திக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். மிஸ்டர் மெஹராவை சந்திக்க அவ கிளம்பி போயிட்டா. அவளுக்கே நல்லா தெரியும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாமே அவளுக்கு எதிரா இருக்காங்க. தெரிஞ்சு அவ அங்க போயிருக்கா. அவங்க அவரை சந்திக்க விடவே இல்லை. இருந்தாலும் திரும்பவும் இன்னைக்கு அங்க போயிருக்கா. அங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. மிஸ்டர் மெஹராவை அவங்க சந்திக்க விட்டாங்களோ இல்லையோ. கடவுளே, என் பொண்ணு அங்க தனியா போயிருக்கா. என்ன ஆனாலும் சரி, மிஸ்டர் மெஹராவை எப்படியாவது அவளை சந்திக்க வச்சுட்டு கடவுளே. அவளும் மிஸ்டர் மெஹரா இல்லாம அவ ரொம்ப தனிமையை உணர்றா. நான் என்ன பண்ணுவேன்? நான் இருந்தும் என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. நான் எப்படி அவளுக்கு உதவி பண்ண முடியும்? ஆனா கண்டிப்பா யாராவது இருப்பாங்களே. அதாவது அந்த வீட்ல பிரக்யாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. இருக்காங்க. என்னோட பார்ட்னர் பல்ஜித். அவங்க கண்டிப்பா அவங்க பிரக்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஏன் அவங்க எதுவும் பண்ணாம இருக்காங்க? கண்டிப்பா ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க எங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க. நான் இப்ப பார்ட்னருக்கு போன் பண்ண போறேன். அவங்க என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதான் கரெக்டும் கூட. எங்க எங்க என்னோட போன்? போனை நான் எங்க வச்சிட்டேன்? அங்க இருக்கு. அட கடவுளே, போனை கட் பண்றாங்க. ஆனா ஏன்? திரும்பவும் ட்ரை பண்ணி பாக்குறேன். என் போன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என் பொண்ணு தனியா அங்க போராடிட்டு இருக்கா. அவளுக்கு துணையா அங்க யாருமே இல்லையே. தாயே, என் பொண்ணு அங்க தனியா இருக்கா. அவளுக்கு உதவி பண்ணாங்க யாருமே இல்ல. ஆனா நீ இருக்கல்லம்மா. அவளுக்கு எப்பவும் போல நீதாம்மா துணையா இருக்கணும். அவ புருஷன் அவளை சந்திக்க வச்சிடுங்க. எப்படியாவது அவளை சந்திக்க வச்சிடுங்க தாயே. இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு. எனக்காக ஒரு தடவை பேசுங்க. முதல்ல நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு. நீ அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு வாக்கு கொடு. வாக்கு கொடுப்பியா? நான் வாக்கு கொடுக்கறேன். நான் மேடத்துக்கிட்ட பேசுறேன். நீங்க என்ன உங்க பொண்ணா பாக்குறீங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இங்க இருந்து வெளியில போகிறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதே விஷயத்த மேடத்துக்கிட்டையும் சொல்லுமா. நான் வாக்கு கொடுக்கறேன். நான் திரும்பவும் அங்க போக மாட்டேன். நான் அங்க உங்களை கேட்காம 2வது தடவை போனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னோட ப்ராமிஸ்க்காகவும் கான்ஸ்டபிளோட கேரண்டிக்காகவும் நான் உன்னை ரிலீஸ் பண்றேன். புரியுதா? தேங்க்யூ. உன் ப்ராமிஸ மறந்துடாத என்ன? வா, உன்னை கொண்டு போய் விட்டு வரேன். வா போலாம். Cheers. போன வாரம் ஷேர் மார்க்கெட்ல பேசின விஷயம் உண்மையாக போகுது. அதனால ஒரே ஒரு கம்பெனி இனிமே முன்னேற முடியாதுன்னாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா இழுத்து மூட போறதா சொன்னாங்க. எந்த கம்பெனி? அபிஷேக் பிரேம் மெஹ்ராவுடைய கம்பெனி தான். கம்பெனி முழுசா மூழ்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அபிஷேக் பிரேம் மெஹ்ரா போனதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாது. போனதுக்கு அப்புறமாவா? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா எங்க போனாரு? போனாருன்னா அவன் தான் இறந்துட்டான்ல. I think he is dead. இல்ல எங்க இறந்தாரு? உயிரோட தான் இருக்காரு. என்னாச்சுமா? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. ஒன்னும் ஆகல. என்ன ஒன்னும் ஆகலைங்கிற? நீ நாள் ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்ல. மிஸ்டர் மெஹ்ராவை நீ பாத்தியா இல்லையா சொல்லு. அதுவும் இல்லாம நீ போலீஸோட வீட்டுக்கு வந்திருக்க. நான் தான் சொல்றேன்ல, ஒன்னும் ஆகல. ஏதோ நடந்திருக்கு. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்ல. நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அப்பதான் நீ இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியோ அதை இவங்களும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க.
இவங்க மிஸ்டர் மெஹரா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுவும் அவங்க பர்மிஷன் இல்லாம போயிருக்காங்க. அதனால ஆலியா எங்களை வர சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஆனா நாங்க இவங்களை அங்க திரும்பவும் போக கூடாதுன்னு வார்னிங் கொடுத்து விட்டுருந்தோம். ஆனா திரும்பவும் அவங்க அங்க போயிருக்காங்க. ஆனா இந்த தடவை ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆக்சுவலி இவங்க மெஹராவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஆலியா என்ன சொன்னாங்கன்னா மிஸ்டர் மெஹரா இவங்களை பார்க்க விரும்பலன்னு சொன்னாங்க. போய் இவங்க மிஸ்டர் மெஹராவோட கதவை உடைக்க பார்த்தாங்க. இந்த மாதிரி அவங்க யார் வீட்லயாவது உடைக்க பார்த்தாங்கன்னா நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். உனக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்? பயப்படாதீங்க, அவங்க தான் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. இனி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே இவங்க மெஹராவை பார்க்க போக மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸா? ஆமா, இனிமே இவங்க மெஹரா வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் இவங்களை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. திரும்பவும் அவங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது. போனா பெரிய தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நான் இவளை பாத்துக்கிறேன். அங்க போகாதபடிக்கு நான் இவளுக்கு எடுத்து சொல்றேன். தேங்க்யூ. உங்க ப்ராமிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க. இவங்க தனியா இருக்காங்க. ஏன்னா இவங்க தனிமையை உணரக்கூடாது. தனியா இருந்தாங்கன்னா தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எங்க அவளை தனியா விட்டீங்க? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க அவளை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களை பார்த்ததும் என் பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு. ஒரு விபத்துல அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதான் இவங்களுக்காக இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன். அவங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்கல்ல. நீங்க ஏன் நின்னுகிட்டே பேசுறீங்க? வாங்க உட்கார்ந்து பேசலாம். இல்ல நான் போயாகணும், கிளம்புறேன். நான் டியூட்டில இருக்கேன். போயிட்டு வரேன். பிரக்யா, இந்த ராத்திரி நேரத்துல எங்க போற? அவரை பார்க்க போறேன். மெஹரா வீட்டுக்கா? எனக்கு நல்லா தெரியும், அவர் அந்த வீட்ல தான் இருக்காரு. அவர் ரூம்ல தான் இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அவரை இன்னும் பார்க்கல இல்லையா? இல்ல, நான் அவரை பார்க்கலதான். ஆனா அவர் ரூம் கிட்ட வரைக்கும் நான் போனப்ப அவர் அங்கதான் இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவருக்கு என் குரல் கேட்கவே இல்ல. ஒருவேளை அவரு ஏதோ விஷயத்துக்காக என் மேல கோவத்துல இருக்கலாம். ஆனா அவர் ஏன் அப்படி இருக்க போறாரு? அது எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் என் மேல கோவத்துல இருக்காரு. அதனாலதான் நான் அவரை போய் அங்க சந்திச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இந்த நேரத்துல நீ அங்க போறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. எனக்கு என்னமோ நான் அங்க போறதுதான் சரின்னு தோணுது. அப்படி சரின்னா இந்த மாதிரி நீ மறைஞ்சு மறைஞ்சு போக மாட்டே இல்லையா? நான் என்ன பண்றது? யாருமே என்ன சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன வரக்கூடாதுன்றாங்க, நீங்க போக கூடாதுன்றீங்க. நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒவ்வொரு தடவையும் வார்னிங் கொடுத்து ரிலீஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் கிடைக்க பாஸ், கண்ணாடியா இருக்குங்க. ஞாபகம் இருக்குல்ல, அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியான சந்தோஷம் கிடைக்கும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு பணம் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா என்னால இப்ப முடியாது. ஓ, நீ முதல்ல பாதியில விட்ட வேலைய முடி. அப்புறம் ஒரு விஷயம், வேலை கண்டிப்பா முடியணும். அதுக்காக விடிற வரைக்கும் வேலையை எடுத்துக்காதன. உங்களுக்கு சந்தோஷமான செய்திய கூடி சீக்கிரம் சொல்றேன் பாஸ். இந்த பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல, அத செயல்ல காட்டு. இங்க பாரு, ரோடுக்கு அந்த பக்கம் நான் இருப்பேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் சீட்ல உட்காந்து வண்டியை வேகமா ஓட்டணும்னு. ஓகே பாஸ். ஓ, அபிஷேக் பிரேம் மெஹ்ரா, உன்னை பழி வாங்கறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி உன்னை கொல்றதுக்கு கூட நான் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ இப்ப மட்டும் என் ஆள் கையில கிடைச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நாளைக்கு நீ காலையில சூரிய உதயத்தை பார்க்க மாட்டேன். என்ன இவ்வளவு செக்யூரிட்டியா? இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அபிஷேக் மேரா உயிரோட தான் இருக்கான். அவனோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனை காப்பாத்த இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவனை காப்பாத்தவே முடியாது.
அவனை நான் எப்படியாவது சாவடிச்சே தீருவேன். இங்க யாரும் இருக்காங்க. யாரது? இங்க யாருமே இல்ல. அந்த பக்கம் பார்க்கலாம். பாஸ், இதான் மெகராவோட பொண்டாட்டி. வெளியே வாடா, வெளியே வா, வெளியே வா, ஒழுங்கு மரியாதை வெளியில போங்க. அப்ப மோசமானது என்ன? பிரக்யா திரும்பவும் இங்க வந்துட்டா. அவ வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆனா இவங்க சொன்னது நீ கேட்டல, வந்தது பொம்பளை இல்ல ஆம்பளை. ஒரு ஆளை அனுப்பி நம்ம கவனத்தை திசை திருப்ப பாத்திருக்கான். அப்பதானே கார்ட்ஸ் அவன் பின்னாடி போவாங்க, பிரக்யா உள்ள வந்துருவான். நான் உன்னை விட மாட்டேன். என் புருஷனை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன் முகத்தை காட்டு, உன் முகத்தை காட்டா, முகத்தை காட்டுன்னு சொன்ன. நில்லுடா, ஓடாத. இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னா நான் இதை எப்போ எடுத்திருந்திருப்பேன். வாடகை வீட்டுல போய் இருந்திருக்க மாட்டேன். கவனத்தை திசை திருப்பறதுக்காக நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கல. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உண்மை தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆகணும் நீ. நான் போக மாட்டேன். நீ போய் ஆகணும். அப்படின்னா என் புருஷனுக்கு எதிராக நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டே இருப்பியா? இன்ஸ்பெக்டர், இவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. என் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, யாரோ கொல்ல பாக்குறாங்க. அத உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்ப என்ன உளறிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு ஒரு புருஷன் சொல்றியா? அவர் என்னோட அண்ணன், மித்தாலி அண்ணியோட குழந்தைனார், சித்திக்கு பையன் மாதிரி. நாங்க அவருக்கு தீங்கு செய்ய நினைப்போமா? உன்னை விட அவர் மேல அக்கறை எங்களுக்கு தான் ஜாஸ்தி. அவர் மேல உனக்கு அந்த அளவுக்கு அக்கறையா? அப்ப என்னன்னு சொல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அந்த கில்லரை நான் இந்த வீட்டுக்கு வெளியில என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் என்ன பெரிய அக்கறை உனக்கு? ரூம் அலங்கோலமா இருக்கு, ரூம் வெளியில லாக் பண்ணி வச்சிருக்க. நீ பயப்படுற. உன்னோட பயமே நான் அவரை சந்திச்சிட கூடாதுன்றதுக்காக தான். சந்திச்சா உண்மை எனக்கு தெரிஞ்சிரும்ல. உண்மையா? என்ன உண்மை? எத்தனை வாட்டி சொல்றது அபி உன்னை சந்திக்க விரும்பலன்னு? நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க இருந்து வெளியே போ. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நான் இந்த வீட்டோட மருமக. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. இத்தனை நாளா அந்த உரிமையை நிலைநாட்டாம நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை நிலைநாட்டியே தீர்வேன். இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இவங்க இந்த வீட்டோட மருமக. இவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே கூடாது. ஆனா இவங்க நினைச்சா உங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப வரைக்கும் இவங்க தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதோ சீன் கிரியேட் பண்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது. ஆனா இவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றதுக்காக தான் நீங்க ஏதோ சீன் கிரியேட் பண்றதா இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க சொல்றது சரிதான் இன்ஸ்பெக்டர். இவங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறாங்க. என் புருஷனை சந்திக்க விடாம தடுக்கிறாங்க. ஞாபகம் மறதி ஜாஸ்தியா இல்ல ஷார்ட் டர்ம் மெமரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ஜிஓவை கூட்டிட்டு வந்தல, அவங்க கிட்டயே நான் அவரோட டிவோர்ஸ் பேப்பரை காட்டேனா இல்லையா? அதுல உன்னோட சிக்னேச்சர் தானே இருந்தது. நான் எத்தனை தடவை சொல்றது உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு? எந்த சம்பந்தமும் இல்ல. ஆலியா, ஆரம்பத்துல இருந்து எங்களோட உறவு உனக்கு பிடிக்கலதான். ஆனால எங்களுக்குள்ள இருக்கிற 25 வருஷம் உறவு உன்னால முறிக்க முடியாத போது இந்த சின்ன பேப்பரை வச்சு முறிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸ்டாப் இட். வாய மூட. நீ அந்த கையெழுத்தை என்கிட்ட எப்படி வாங்கினு உனக்கே நல்லா தெரியும் ஆலியா. அதே மாதிரி அவர்கிட்ட எப்படி சிக்னேச்சர் வாங்கின ஞாபகம் இருக்கா? அவர் கோவத்துல ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வாங்கினேன். என்ன? why should I stop? அவங்க கிட்ட சொல்லு. நீ என்கிட்ட அத ப்ராப்பர்ட்டி பேப்பர்னு தானே சொன்ன. ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறதுக்காக தானே கையெழுத்து வாங்கின. இதுல இருந்தே தெரியுது ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் உனக்கு தான், எனக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் அத நீங்க தெளிவா படிச்சு பார்க்காம சைன் போட்டுவீங்களான்னு சொல்லுங்க. நீங்களே பதில் சொல்லுங்க.
போலீஸ்ல இருக்கிறதுனால நான் அதை பண்ண மாட்டேன். ஆனா ஒரு சாதாரண ஆள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரக்யா ஒரு டீச்சர் ஆச்சே, ஒரு டீச்சரா இருந்துகிட்டு அதை படிச்சு பார்க்காம எப்படி சைன் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆனா இவ என் பொண்ணை கடத்தி வச்சுட்டுல என்கிட்ட கையெழுத்து கேட்டா. என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும்னா நான் அந்த சமயத்துல கையெழுத்து போட்டுதான் ஆகணும். அந்த சமயத்துல கூட அது ப்ராப்பர்ட்டி பேப்பர்னு இவ சொன்னாலே தவிர டிவோர்ஸ் பேப்பர்னு என்கிட்ட சொல்லல. டிவோர்ஸ் பேப்பர் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா 3 நாள் முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு சாட்சியம் இருக்கு. இவங்க எல்லாரும் கண்ணால பாத்தாங்க. நீங்களே கேளுங்க அவங்கள. இவங்களை கேட்டு என்ன ஆக போகுது? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் போய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதாவது சாட்சி இருக்கான்னு சொல்லு. தட்ஸ் இட். சாட்சி இல்லன்னா அப்புறம் எந்த கேஸும் இல்லன்னு தானே அர்த்தம். இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க டயத்தையும் என்னோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இந்த வீட்டுக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய சம்பந்தம் இருக்கா ஆலியா? என்ன பண்றது? பேசாம நான் நேரா அங்க கிளம்பி போயிடலாமா? அதான் சரியா இருக்கும். இல்ல, அது அவ யாருக்கும் தெரியாம மிஸ்டர் மெஹராவை சந்திக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஒருவேளை நான் அங்க போனேன்னா எல்லாம் அப்படியே தலைகீழ மாறிடுமே. பேசாம ஒரு வேலை பண்ணலாம். நான் மிஸ்டர் மெஹரா வீட்டுக்கு வெளியிலேயே நிக்கிறேன். அவ வர வரைக்கும் அங்கேயே காத்துட்டு இருக்கேன். என்னால அதுவும் பண்ண முடியாதே. ஒருவேளை நான் வெளியில கிளம்பினேன்னா பிராச்சியும் சஹனாவை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் எங்க போறேன்னு சொல்றது? என்னால அவளுக்கு போனும் பண்ண முடியாது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்றது? மணி 2 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் வரலையே. இந்த பிரக்யா இருக்காளே, மத்தவங்க சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. எவ்வளவு தடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு அவ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. நான் எவ்வளவுதான் தடுக்க முடியும்? ஏன்னா அவ பார்க்க போறது அவ புருஷனையாச்சே. என்ன பண்றது? நம்மளோட உறவு ரொம்ப அற்புதமானது. நான் பெத்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. ஆனா என் பொண்ணை விட இவ மேல அதிகம் பாசம் வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு அதை விட பயங்கர கஷ்டமா இருக்கு. அப்புறம் இந்த நேரத்துல அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனா தனியா இருக்கா. யாராலையும் அவளுக்கு உதவி பண்ண முடியாது. கடவுளே, நீதான்ப்பா அவளை காப்பாத்தணும். அதான் பொதுவா எல்லாரும் சொல்வாங்களே, யாருக்கு யார் துணை இல்லையோ அவங்களுக்கு ஆண்டவன் துணையா இருப்பான்னு. கடவுளே, நீங்க என் பிரக்யாவுக்கு துணையா இருங்க. அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. அந்த ஐயர் வீட்டுல இருக்கணும். கான்ஸ்டபிள் கையில அவர் கிடைச்சிடணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அவரை தான் நம்பிட்டு. நீங்க இங்கேயே இருங்க, நான் மேடம் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வணக்கம் ஐயரே. வணக்கம்மா. அது வந்து கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்தாரு. நேரா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. எதுவும் சொல்லவும் இல்ல. என்ன விஷயம் நீங்களா சொல்லுங்களேன். அது என்னன்னா, இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. மிஸ்டர் மெஹராக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்றத பத்தி தான். அட, நான் தானே உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன். எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் படி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு நீங்க எனக்கு தட்சணை கூட கொடுத்தீங்களே. சரி சொல்லுங்க, நான் இதை யார்கிட்ட சொல்லணும்? அது வாங்க, உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. நீங்க உள்ள வாங்க. வாங்க. ஹலோ, 1/2 hourல வந்துருவேன். அதுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டுருங்க. என்ன புரியுதா? ஓகே, சரி. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நம்ம தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அது பெரிய தப்பா? நீங்களே இப்ப பாத்தீங்க இல்லையா? அதான் நம்ம தான் பார்த்தோமே விக்கும் பிரக்யாவுக்கு கல்யாணம் நடந்தத. நான் என்ன பார்த்தேங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. என்ன இப்ப பிரச்சனை என்னன்னா, என் குடும்பத்து மேல தப்பான கண் பார்வை பட்டிருக்கு. ஹபியோட ஃபேமிலி என் ஃபேமிலி. அப்புறம் ஆலியா என்ன ஆசைப்படுறாளோ அதை தான் நான் செய்வேன். அப்புறம் நீங்களும் இங்க பாருங்க மித்தாலி அண்ணி, ஆலியா என்ன ஆசைப்படுறாளோ அதையே செய்யுங்க. அட கடவுளே, ஆலியா என்ன ஆசைப்படுறாளோ அதை தான் நானும் சொல்லுவேன். ஆனா இங்க பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பிரக்யா என்ன சொல்ல போறா? அவ போனதை வச்சு பார்க்கும்போது ஃபுல் ஏற்பாடோட தான் அவ திரும்ப வருவான்னு நினைக்கிறேன். சாட்சி அவங்க சாட்சியை சொல்லிட்டாங்க. பிரக்யா, நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? இவ உங்க முன்னாடியே சாட்சியை மிரட்டிட்டு இருக்கா. அப்பதானே அவர் இப்ப சொன்னதை மாத்தி சொல்லுவாரு. இல்ல இன்ஸ்பெக்டர், ஆலியா தான் இவரை பயமுறுத்தி இருக்கா. இவ பைசா கொடுத்தாளா? பைசா கொடுத்தாளா? உண்மையை சொல்லுங்க, இவ பைசா கொடுத்தாளா? இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஐரே, நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. யோசிச்சு சொல்லுங்க, இல்லனா என்னோட மொத்த வாழ்க்கை அழிஞ்சிரும். ப்ளீஸ், நீங்க உண்மையை மட்டும் சொன்னா போதும். ப்ளீஸ் ஐரே. அட, இங்க பாருமா, என்ன மன்னிச்சிரு. நான் உண்மை சொல்றதா ஆசைப்படுறேன். நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆலியா, என்ன பண்ண? நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? இன்ஸ்பெக்டர், இப்ப நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணாம இவ மேல கேஸ் ஃபைல் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கமிஷனருக்கு நான் போன் பண்ணி நீங்க தான் இவளை வெளியில விட்டீங்கன்னு நான் சொல்ல வேண்டி வரும். அப்புறம் நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஐ எம் சாரி. இவங்களை நம்பி நான் வெளியே விட்டது என்னோட பெரிய தப்பு. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சோ ப்ளீஸ்,
நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? வாழ்க்கை ஃபுல்லா இவள ஜெயில அடைச்சு வைங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத நம்புங்க. இந்த ஆயிரம் அந்த ஆலியா கூட சேர்ந்துட்டாரு. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் சொல்றதுதான் உண்மை. எல்லாரும் ஒட்டு மொத்தமா போய் சொல்றாங்க. ப்ளீஸ் என்ன நீங்க நம்புங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ சொல்றதா உண்மை, இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரியா நீ? இவளை எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இவங்க எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க? அம்மா, வாங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ராஜி, அம்மா, அம்மா. மேம், அது வந்து நீங்க சொன்ன எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம பெயிலுக்கான பேப்பரும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ். தேங்க்யூ. வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? ஐம் சோ சாரி. என்னால தான் நீங்க இங்க வர வேண்டியதாயிடுச்சு. என்னம்மா சாரி? நீங்க இது வரைக்கும் எந்த ஒரு தப்பும் செஞ்சதே இல்லம்மா. அதுவும் இல்லாம நீங்க எந்த தப்பும் செய்யவும் மாட்டீங்க. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். நாங்க வந்துட்டோம்ல. ராஜி, இந்த பெயில் பேப்பர், லாயர், இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதா? அது என் பர்த்டே அன்னைக்கு நீங்க எனக்கு ரிங் கிஃப்ட் பண்ணிருந்தீங்கல்ல, அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. எதுக்காக நீ ரிங்க போய் விப்பியா? இல்லம்மா, நான் ரிங் எல்லாம் விக்கல, அடகுதான் வச்சிருக்கேன். நீங்க மீட்டர் எடுத்துருங்க. நீங்க மீட்டர் எடுக்கலனாலும் பரவாயில்ல. எனக்கு நகை போடுறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னோட உண்மையான பொக்கிஷமே நீங்க தான். உன்னோட பல்ஜித் பாட்டி ஒன்னும் செய்யல. நிறைய தடவை நான் உங்களுக்கு போன் பண்ணேன், ஆனா அவங்க போன் எடுக்கவே இல்ல. என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க உன்னை வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல சரிதம்மா. அங்க ஏதோ ரொம்ப பெரிய தப்பு நடக்குது. அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எப்படி? இந்த முறை எப்படியோ பெயில் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னொரு தடவை மறுபடியும் இப்படி ஆச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவுமே ஈஸியா கிடைக்காது இல்லையா? நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அது காதலும் இல்ல. இப்ப நான் மிஸ்டர் மெஹராவோட பொண்டாட்டி ஆயிட்டேன். இனிமே நான் பின்வாங்க மாட்டேன். அந்த ஆலியா என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் பின்வாங்க மாட்டேன். ஆனா எப்படிமா? ஆலியா தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாளே. உன் புருஷனும் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே. அவர் என்ன பூரப் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரிலாம் நடக்குமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நான் சொல்றேன், அங்க ஏதோ தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு சரிதாமா. அத நம்ம கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா அந்த வீட்டு பக்கத்துல உன்னை ஆலியா பார்த்தான்னு வை, அவ போலீஸ் போன் பண்ணி உடனே போலீஸ வரவழைச்சிருவா. போட்டோ விடு. இது பாருமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமா பொறுமையா யோசி. என்ன? அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க 2 பேரும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துடணும். ரெஸ்ட் எடுமா. வீட்டு பக்கத்துல அந்த ஆலியா உன்னை பார்த்தான்னு வை, உடனே அவ போலீஸ்க்கு போன் பண்ணிடுவா. ஆலியா கண்டிப்பா என்ன பார்க்க மாட்டா. உங்க ஹோம் டவுன்ல இருந்து வந்தாலே அந்த பொண்ணோட பேர் என்ன? அவ பேர் என்னவா வேணா இருக்கட்டும், அவளை வர வைங்க. பழைய வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு இந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஆலியாவால என்ன பார்க்க முடியலனா அப்ப நான் அவரை ஈஸியா சந்திக்கலாம். ஆனா என் முகத்தை நான் எப்படி மறைக்கிறது? என்ன சோதனை! பூரப் கிட்ட பேசுறதுக்கு மேனேஜர் மூலியமா பேச வேண்டியதா இருக்கு. சார், மேடம் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஜஸ்ட் லீவ் இட். எங்க இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேப்பா. தேவையில்லாத விஷயத்தை பேச எனக்கு நேரம் இல்ல. சார், நான் அவங்க கால் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இல்லனா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? கூட நானே பேசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆலியா. ஹலோ. தேங்க் காட், உங்க கொரோனா கேட்க சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா, நான் என்னோட ரூம்ல இருக்கேன். நான் சாப்பிட்டேன். இப்ப நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So I'll talk to you later. Bye. நீங்க பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? To hell with your police. அபிக்கும் பிரியாக்காவுக்கும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அவங்களை கொல்ல முயற்சி பண்ணது யாருன்னு இதுவரைக்கும் போலீஸால ட்ரேஸ் பண்ணவே முடியல. இன்வெஸ்டிகேஷன்ல கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்ய போற. ஆலியா, ஆல்ரெடி நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது.
அபியையும் பிரக்யாக்காவும் கொல்ல முயற்சி பண்றவங்க யாரும் நான் கண்டுபிடிச்சே தீருவேன். லண்டன்ல உட்காந்து கண்டுபிடிப்பீங்களா? Of course. நான் டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டேன். அவங்க அதை பார்த்துப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி திரும்ப கொலை பண்ண முயற்சிப்பாங்க. அவங்கள ஜெயில போடுற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஏய் ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஹாய். ஹாய். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லிடு. நான் என்ன யோசிச்சேன்னா, சில சமயம் யோசிக்க கூடாது, என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடணும், அதான் நல்லது. இல்ல ஆக்சுவலி தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து ராத்திரியும் இதே தான் சொன்னேன், இப்பவும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன். இருந்தாலும் நான் கால் பண்ணதும் நீ எனக்காக, என் அம்மாவுக்காக நீ ஓடி வந்து ஹெல்ப் பண்ண. அது வந்து நல்ல பசங்க எப்பவும் இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்க பிரச்சி. ஐ நோ, அதனாலதான் உன்னை இப்ப பாராட்டிட்டு இருக்கேன். அம்மா உன்னை கூப்பிடுறான். பாய். அட நில்ல 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 நில்ல. நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? இவங்க பேசுறத தான் நான் தினமும் கேட்டுட்டு இருக்கேனே. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நீ வாயால சொல்லணும், நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். நான் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டேன். தேங்க்யூ. பாய். என்ன பிராச்சி இந்த தேங்க்யூ எல்லாம் சொல்லி என்ன பிரிச்சு பாக்குற? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? நீ என்ன உரிமையோட தானே கூப்பிட்ட, அப்புறம் எதுக்கு இந்த தேங்க்யூ எல்லாம்? என்னடா நான் பிஸியா தானே இருக்கேன், பாக்கலையா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ 2 பேரும் கூப்பிடுறதா இருந்தா நாங்க வர மாட்டோம்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏதோ சாக்கு போக்கு சொல்றோம், அவனுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம விருப்பப்படலன்னு நினைச்சிருக்கான். அதுவும் இல்லாம யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்ல. இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்ண? அம்மாவையும் அப்பாவையும் யாரோ கொல்ல நினைக்கிறாங்க. அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. நம்ம உடனே போகணும். வா. அன்னைக்கு பலக்கூட கல்யாணத்தை அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். இவ்ளோ எக்ஸைட் எல்லாம் ஆகாதீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா? ரொம்ப கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை செஞ்சுனா அவங்க எல்லாம் பாராட்டி இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா கேட்டுக்குங்க. பகல் ஃபுல்லா மாடு மாதிரி என்கிட்ட எவ்வளவு வேலை வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனா ராத்திரி நான் என் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். சரி. ஆமா, நீ எதுக்காக முக்காடு போட்டுக்கிட்டே இருக்க? முதல்ல அதை எடு. இங்க நாங்க எல்லாருமே லேடிஸா தான் இருக்கோம். நீ தாராளமா எடுக்கலாம். அப்புறம் ஏன் உன் முகத்தை மூடி இருக்க? நான் முக்காட விளக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா எங்க ஊரு பொம்பளைங்க முக்காட விளக்க மாட்டோம். அதெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்? இது எங்க குடும்ப வழக்கம். வீட்டாளுங்க முன்னாடி மட்டும்தான் நாங்க முக்காட விளக்குவோம். ஏன் முக்காடுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் முகத்தை பாக்காதீங்க, வேலையை பாருங்க. நான் பண்ற வேலைய நீங்க மறக்கவே மாட்டீங்க. போதும் நிறுத்து.